ஹாய், ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண கண்டிப்பாவே நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்றதும், நாம சொல்ற விஷயங்களும் புரிஞ்சுக்கிறதும் மட்டும் தான். நாம இங்க ஒரு லெவல்ஸ் ஷேர் பண்றோம் அப்படின்னா, அத எக்காரணத்த கொண்டும் பை பண்றதுக்காகவோ, இல்ல செல் பண்றதுக்காகவோ எடுத்துக்க கூடாது. நாம சொல்ற விஷயங்கள புரிஞ்சுக்கணும். நாம ஏன் அதெல்லாம் சொல்றோம் அப்படின்றத நீங்க உங்க இன்புட்ட போட்டு அனலைஸ் பண்ணணும். அப்படி இருக்க பட்சத்தில தான் உங்களால சக்சஸ் அப்படின்ற இடத்த தக்க வச்சுக்க முடியும். ஓகே. இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோக்குள்ள போயிடுவோம். நாம பார்த்தீங்கன்னா, இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ நேத்தைய மார்க்கெட்டுக்கு லெவல்ஸா குடுத்திருந்தோம். லெவல்ஸ தாண்டி நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,850 இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா, மேல போக தான் பார்க்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். கூடவே குளோசிங் அப்படின்றதும் நமக்கு அதுக்கு மேல தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு ஓப்பன் அப்படின்றது கேப்ல குடுத்துட்டாங்க. ஓப்பன் 24,990 அந்த ஏரியால குடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட். 130 பாயிண்ட் நேத்து ஹைக்கும் மேலயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல் நாளோட ஹைக்கும் மேலயும். இங்க நமக்கு ஒருவேள இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனா இருந்தது அப்படின்னா, காலையிலே இந்த மாரியான ஒரு ட்ரெண்டி மூவ் நமக்கு அந்த ப்ரீவியஸ் டே குளோஸ் பிரைஸ் பக்கத்துல இருந்தோ, இல்ல ஓப்பன் பிரைஸ் பக்கத்துல இருந்தோ கிடைச்சிருந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகப்படியா இருந்தது. ஆனா கேப்லயே எல்லா விஷயமும் நடந்து, அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சுருச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 24,950 அதுக்கு மேல இருக்கும்போது நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா, இந்த இடத்துல ஒரு கால் செல்லர் பேனிக் ஆக வேண்டிய சூழல் அப்படின்றது அங்க கிரியேட் ஆகல. கால் செல்லர் பேனிக் ஆகணும் அப்படின்னா, ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல பேனிக் ஆயிட மாட்டாங்க. கேப் விழுந்த கேப் தொடர்ந்து மேல் நோக்கி தான் போகும். இல்ல கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து கீழ் நோக்கி தான் போகும் அப்படின்றத பிரீமியம் கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தான், அவங்க இந்த இடத்துல இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றதுல அர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல அவங்க பொசிஷன குளோஸ் பண்றதுக்காக பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்த தான் நாம பை பண்ண சூஸ் பண்ணணும். அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, அன்னைய நாள என்ட்ரி எடுக்காம அவாய்ட் பண்றது பெட்டரா இருக்கும். நீங்க எல்லா நாளுமே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வர வரையும் வெயிட் பண்ணாம, ஒரு என்ட்ரிய எடுத்துட்டு, எக்ஸிட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து முடிஞ்ச மார்க்கெட்ல நாம இத பண்ணியிருக்கணும், அத பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ தினமும் என்ட்ரி எடுக்கணும்ன்ற அந்த மைண்ட் செட்லேருந்து வெளிய வந்தீங்கன்னா தான், மார்க்கெட்ல ரியலாவே என்ன நடக்குது அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க சப்போஸ் டெய்லியுமே நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ட உங்களால மாத்த முடியல அப்படின்னா, கண்டிப்பா ஒரே ஒரு ஸ்கிரிப்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. மல்டிபிள் ஸ்கிரிப்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. ஏதா ஒரு ஸ்கிரிப்ட்ல உங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மார்க்கெட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ட அன்னைக்கு ட்ரேட் பண்ணுங்க. எல்லா நாளும் ஒரே ஸ்கிரிப்ட்ட பார்த்து, அந்த ஒரே ஸ்கிரிப்ட்ல நீங்க எத்தன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கனாலும், அத்தன ஸ்ட்ராட்டஜிக்குள்ள மார்க்கெட் வந்துருச்சா? இல்லையா? அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுல கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? சரி. இப்ப நாம இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது? அது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகே. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,176, 25,096, 24,944, 24,873 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இத தாண்டி பிரீமியத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா 25,050 மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்னு, இந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல, தொடர்ந்து மேல போக வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி 25,000 25,000க்கு கீழ நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல, நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். இதுதான் நிஃப்டி சொல்ல வர விஷயங்கள். இத தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ நம்ம சென்செக்ஸ்லயும் சில விஷயங்கள் பார்த்து வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, சென்செக்ஸ பொறுத்தவரையும் மார்க்கெட் 81,400
81,400 இங்க இருக்கு. க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழ தான். 400க்கு மேல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். 81,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ நிக்கிறதும், அதே மாதிரி 81,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நிக்கிறதும் ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த இடத்துல பிரீமியத்த பொறுத்தவரைக்கும் காமிக்குது. இதுக்கு ஓப்பன் ரொம்பவே முக்கியமா இருக்கும். ஓப்பன் எங்க ஓப்பன் பண்றான்? ஓப்பன் பண்ணி நமக்கு பிரீமியத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் காலையும், புட்டையும் மட்டும் செக் பண்ணுங்க. யார், யார் எப்படி எப்படி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றத. அத பொறுத்தே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த எக்ஸ்பைரி டேல என்ன நடக்க போகுது? டைம் வேல்யூ எல்லாம் 0 ஆக போகுது. ஸோ 0 ஆக போற இந்த டைம் வேல்யூவ நீங்க நம்பர்ஸ்ல மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாவே தெளிவா புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்ம சொல்ற லாஜிக்ங்கள மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு புட்டோட ஸ்ட்ரைக் இப்போ ஒரு 82,000 82,000 இந்த புட்டோட ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ற லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்துக்கோங்க. லாஜிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 82,000 புட் இந்த ஸ்ட்ரைக் இப்ப நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் நாளைக்கு ஓப்பன் பிரைஸ் அதாவது இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் 500ல ஓப்பன் பண்றான். இவனோட ஓப்பனுக்கு மேல நிக்க முடியல, சஸ்டெயின் ஆகல அப்படின்னாவே மார்க்கெட்ட 81,500 82,000 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம். அவனோட ஓப்பன் 500 இருக்கு அப்படின்னா, அந்த 500 அந்த ஸ்ட்ரைக்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அவனோட ஓப்பன் பிரைஸுக்கு அபோவே நிக்க முடியல அப்படின்னா, மார்க்கெட்ட கண்டிப்பா 81,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழ போய் முடிக்கவே முடியாது. இந்த மாதிரியாக ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களால எந்த அளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுமோ, அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ போட்டு மார்க்கெட்ட பாருங்க. மார்க்கெட் அப்படின்றது பிரீமியத்துல தான் ஸ்பாட் ரன் ஆகும். பிரீமியம் என்ன சொல்லுதோ அததான் ஸ்பாட் கேட்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பை.